ட்ரூ இன்டெலிஜென்ஸ். அடுத்த நாள் வந்து விஸ்வாம்பரர் வந்து அவருடைய குரு மகாராஜ் கிட்ட வந்து கேட்குறாரு, புத்தினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நாள் சனாதன பாபா வந்து ஃபைனலாக சொல்லிட்டு போனார் இல்லையா, என்னதான் ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் அவனோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் நடக்கிற குழப்பத்துல இருந்தெல்லாம் அவனையே அவனால் விடுவிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சனாதன பாபா நேற்று நைட்டு போனார் இல்லையா. ஸோ வந்து இன்னைக்கு வந்து அவருடைய குரு மகாராஜ் கௌர் கிருபா சுவாமி கிட்ட வந்து கேட்குறாரு, குரு இன்டெலிஜென்ஸ்னா புத்தினா என்ன குரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மகாராஜ் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து கௌர் கிருபா சுவாமி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அப்படியே புத்துணர்ச்சியோட, அது வந்து உன் மேலே வந்து அது வேலை பார்க்கும், அது வந்து உன்னை வந்து தூண்டும், அடைய முடியாததை அடையிறதுக்கு அது வந்து பிளான் போடும், அதுதான் வந்து ரியல் இன்டெலிஜென்ஸ், உண்மையான புத்தி அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வருஷம் எடுத்துக்கோ, பாகவதத்தில் 11th cantoல 29th சாப்டரில் 22nd verse. இதில் கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராசஸ் ஆஃப் பக்தி இருக்கு இல்லையா, இந்த பக்தி ப்ராசஸ் வந்து எல்லா இன்டெலிஜென்ஸில் விட சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், எல்லா இன்டெலிஜென்ட்டை விட சுப்ரீம் இன்டெலிஜென்ட், எல்லா கிளவர்னஸை விட மோஸ்ட் கிளவர், ரொம்ப கிளவர் இது. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, இந்த லைஃப்லேயே இந்த அழியக்கூடிய இந்த டெம்ப்ரவரி உடலை யூஸ் பண்ணி பர்மனண்ட்டான என்ன வந்து அவன் வந்து அடைஞ்சிடுறான், இந்த டெம்ப்ரவரி பாடியை வச்சுக்கிட்டு பர்மனண்ட்டாக என்கிட்ட வந்து அடைஞ்சிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் இந்த வருஷம் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து சிந்தாமணி வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் வந்து நிறைய டீச்சிங்ஸ், போதனைகள் கொடுத்துருக்காரு, அதோட சாரம் வந்து இந்த வர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வர்ஸ் மட்டும் ஒருத்தருடைய இதயத்தில் பிரகாசிச்சுதுன்னா அவன் வந்து பக்தர்கள் கூட்டத்திலேயே அவன் ரொம்ப பிரகாசமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இப்போ இந்த உலகத்தில் வந்து, இந்த பௌதிக உலகத்தில் வந்து யாரை ரொம்ப கிளவர் சொல்லுவாங்களா, யாராவது கொஞ்சமாக முதலீடு பண்ணி நல்ல பெரிய லாபம் சம்பாரிச்சாங்கன்னா அவங்கள வந்து புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒருத்தன் வந்து ₹1 இன்வெஸ்ட் பண்ணி 10 லட்சம் சம்பாரிச்சாங்க அப்படின்னா அவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி, ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு அவனை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கிருஷ்ணா வந்து ஒரு முறை உத்தவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எல்லா இன்டெலிஜென்ட்டுங்களை விட யார் ரொம்ப இன்டெலிஜென்ட்னா என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு நான் கருதுகிறேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய உடலை, இந்த அழியக்கூடிய இந்த டெம்ப்ரவரி உடலை, இன்றைக்கோ நாளைக்கோ அழியக்கூடிய இந்த உடலை வச்சுக்கிட்டு என்னோட பக்தி சேவையில் ஈடுபடுத்தி அவங்களுடைய பாடியை ஆஃபர் பண்ணி என்னோட எண்ணெய் வந்து பர்மனண்ட்டாக வந்து அடைஞ்சிடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில், இந்த பூலோகத்தில் வந்துட்டு இருக்கிற வசிப்பவர்கள்லாம் வந்து மரணத்துக்குள்ளானவர்கள் இல்லையா, அவங்க வந்து என்னோட பக்தராகி அவங்களுடைய உடலை வந்து எனக்கு வந்து ஆஃபர் பண்ண முடியும். எந்த உடலை வந்து எதுக்கும் மதிப்பில்லாத இந்த நோய்வாய், இந்த ஓல்டேஜ் இதெல்லாம் வரப்போது இருக்குல்லே, இந்த மாதிரியான ஒரு மதிப்பில்லாத உடலை எனக்கு வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் நான் அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா, என்னையே நான் கொடுக்குறேன். நான் எப்படி நான் இருக்கேன்னா வந்துட்டு ஜாய் அண்ட் ஸ்வீட்னஸ், அப்படியே ஃபுல்லாக ஜாய் தான், ரொம்ப இனிமையானவன், ஃபுல்லாக நிறைஞ்சி வழியுது என்கிட்ட, அந்த மாதிரியான எண்ணெயே வந்து நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் எக்ஸ்சேஞ்சுக்கு. கூட சேர்த்து வந்து ப்ரைஸ்லெஸ் ஆர்னமெண்ட்ஸ், ஆபரணங்கள், பிரேஸ்லெட்ஸ், க்ரௌன் இதையும் சேர்த்து கொடுக்குறேன். ஸோ இவங்க தான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். அழியக்கூடிய இந்த நோய்வாய்ப்படுற இந்த உடலை எனக்கு கொடுத்துட்டு திருப்பி அவங்க பார்த்தியா எவ்வளோ சூப்பரான ஒரு இதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வாங்குறாங்க. ஸோ அதனால் இவங்க தான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்ல வராரு. அதுக்கு மேலே சொல்கிறாரு, அதாவது அவங்களுடைய பாடியே, அவங்க உடலையே அவங்க வந்து கிருஷ்ணாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய காது, மற்ற உறுப்புகள் அதெல்லாம் வந்துட்டு கிருஷ்ணரோட சேவையில் ஈடுபடுத்துகிறாங்க. இப்போ காதை வந்து கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அவருடைய புகழை பாடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது, வேலைகள் பண்ணும்போது இன்னும் நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் அது வந்து ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது ஒருத்தர் வந்து அவங்களுடைய கைகள், மற்ற லிம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணரோட சேவையில் ஈடுபடுத்தலாம்.
அதாவது வந்து இப்போ கைகளை வச்சு விக்கிரக வழிபாடு, கால்களை வச்சு நம்ம தாமுக்கு போகிறது, அந்த மாதிரி நமக்கு பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் சொல்ல வராரு. நம்ம எல்லா பார்ட்ஸுமே யூஸ் பண்ணி, ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். உண்மையில் சொல்ல போனோம்னா கடவுளை வந்து நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நம்ம உடல் உறுப்பில் ஏதாச்சும் ஒன்றை ஆஃபர் பண்ணி கூட அவரோட சேவையில் ஈடுபடுத்தி கூட நம்ம வந்து அவரை அட்டைன் பண்ணலாம், அவரை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப மோஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் சனாதன பாபா சொல்கிறாரு, இதில் ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான பார்ட் எதுனா வந்துட்டு நாக்கு. ஏன்னா இந்த கலியுகத்தில் இந்த மற்ற சேவைகள்லாம் இருக்கு இல்லையா, பக்தியில் நிறைய சேவைகள் இருக்குல்ல, அந்த சேவைகள் எல்லாமே வந்து இந்த பகவானோட நாமத்தோட சாண்டிங், இந்த சாண்டிங் சேவைக்கு, இந்த ப்ராசஸ்க்கு வந்து மற்ற சேவைகள்லாம் வந்துட்டு தலை வணங்குது. ஏன்னா இதுதான் வந்து ராஜா, மற்ற சேவைகளுக்கெல்லாம் விட ராஜா வந்து இந்த சாண்டிங் சேவா தான். எப்படி வந்து நம்மளுடைய பாடி வந்து நம்ம எல்லா பார்ட்டு வந்து பாடியோட கனெக்ட் ஆகிருக்கோ, அந்த மாதிரி இந்த ஹோலி நேமை சாண்ட் பண்ணுறதுல இருந்து தான் வந்துட்டு மற்ற எல்லா சேவைகளும் வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சாண்டிங்கில் வந்து மற்ற எல்லா ப்ராசஸ்மே அதில் இன்க்ளூடட். மற்ற எல்லா சேவைலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த எல்லா சேவையுமே சாண்டிங்லேயே எல்லாமே இருக்குது. எப்படி வந்து பாடியிலேயே எல்லாமே இருக்கோ, ஆர்ம்ஸு, கைகள், கால்கள், தலை எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து சாண்டிங்லேயே வந்து மற்ற எல்லா சேவையுமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த சாண்டிங்கை எந்த ஒரு புத்திசாலி தான் வந்து எடுத்துக்க மாட்டான், அதில் எங்கேஜ் ஆக மாட்டான், அவன் வந்து தன்னை ஈடுபடுத்திக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டு முடிச்சிடுறாரு. விஸ்வாம்பரர் வந்து வீட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு சைக்கிளில் போயிட்டே இருக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேருமே, குரு அவரும் சனாதன பாபா 2 பேருமே வந்து என்னை வந்து என்னோட கேஸை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து என்னோட ஹார்ட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க, நல்ல பகுத்தறிவு கொடுக்குறாங்க, என்னோட கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்குறாங்க. ஆனால் வேற ஒரு மிஸ்டிக்கல் வேல பதில் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவருக்கு வந்து அந்த ஓல்டு வாய்ஸ், அந்த பழைய இதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம், டவுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது இருந்துகிட்டே தான் இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம வந்து சனாதன பாபா கிட்ட சேலஞ்ச் பண்ணுறா நல்ல அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாரு. சேலஞ்சிங்காக அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறார். ஹரி போல்.